இந்த ஆணவம் அப்படின்ற சொல்லு எங்கேருந்து வருதுன்னா, நான் காதலை ஒரு திரைப்படமாக எடுத்தால் கொண்டாடுகின்ற இந்த சமூகம் நிஜத்தில் காதல் கொண்டா கொலை பண்ணுறான் அப்படின்னா, இப்பவும் நீங்கள் கவனிச்சீங்கன்னா ஒரு குரல் வரலை. இந்த கவினுடைய படுகொலைக்கு ஒரே ஒரு குரலாவது எங்கேயாவது இருந்து வரும் நானும் பார்த்தேன். தன்னை நடுநிலையாளர்னு சொல்லிக்கிற பத்திரிகையாளர்கள், தன்னை நடுநிலையாளர்கள் சொல்லிக்கிற அரசியல்வாதிகள் ஒருத்தனாவது இந்த ஆணவ படுகொலை தப்புங்க, இது நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு வந்திருக்கணுமா இல்லையா? உங்கள் புள்ள ஒரு இந்து குடும்பத்தில் போய் நீங்கள் அல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணை போய் காதலிச்சிருந்தா நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு 4 முட்டா போய் இதுக்கு கீழே கமெண்ட் போடுவோம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்குன்னே ஒரு 4 முட்டா போயிருக்கான் வருவான். கவின் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து கவினை வெட்டி கொண்டிருந்தாங்கன்னா கிளம்பியிருப்பாங்க. இன்னைக்கு பூரா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பூரா பேர் திரண்டு வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர ராஜா சர்மாவிலேருந்து ஒரு 40 வீடியோக்காரங்க இருக்காங்க, இதுக்குன்னே இருக்காங்க, டெல்லியிலேருந்து தான் பேசுவாங்க. சின்ன சின்ன குழுக்களாக இருக்கக்கூடிய சாதிய தலைவர்கள் எந்த பொது நிகழ்வுக்கும் பொது பிரச்சனைக்கும் மக்கள் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அவர்களை கவனிச்சிங்கன்னா தெரியும். 8 வழிச்சாலை எதிர்ப்புக்கு இந்த சின்ன சாதிய தலைவர்கள் வரமாட்டாங்க. நீட்டினோ ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமாக அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்கள எப்பெல்லாம் பார்க்கலான்னா, எங்கள் தலைவர் மேலே எங்கள் சாதிய தலைவர் மேலே செருப்பு மாலை போட்டாங்க, எங்கள் தலைவர் சிலை அசிங்கப்படுத்தப்பட்டது, இப்பெல்லாம் நிற்பாங்க. இப்போ என்னை கேட்பாங்க, நீ சாதியை பற்றி பேசுகிற, நீ மதமாக நிற்கிற அப்படின்னு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மதம் இந்த மனிதனை நேசிக்கிறதை தடுக்குதுன்னா இந்த மதத்தை விட்டு வெளியில் வர தயாராக இருக்கேன். நான் எப்பவுமே தயாராக இருக்கேன். இன்னைய சக மனிதனை நேசிக்கிறதுக்கு அது தடையாக இருக்கும், சக மனிதனை கொல்லுவதற்கு அது என்னை தூண்டுதுன்னா அந்த மதம் எனக்கு தேவை. அப்போ ஒரு மனிதன் சக மனிதனை இழிவாக பார்க்குற இது இருக்குல்ல, இது உளவியல் நோய். நீங்கள் நாளைக்கு உங்ககிட்ட நான் இந்துன்னு ஒன்று சேருவோம் வா, சாதியாக ஒன்று சேருவோம் வா, நீ எவன் கூப்பிட்டாலும் அவன்கிட்ட போகவே போகாதீங்க. நீங்கள் யாரும் இந்த உளவியல் சிக்கலில் போய் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டிபேட். உங்கள் மூலமாக உங்களது நண்பர்கள் இந்த சமூகத்துக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த டிபேட். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இறந்து போன கவின் என்கின்ற சகோதரனுக்கான ஒரு இரங்கல் கூட்டம் கிடையாது இது. கவினைப் போல, சுபாஷினியைப் போல, சுர்ஜித்தைப் போல நாளை யாரும் மாறிவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்களிடையே இந்த ஒரு கலந்துரையாடல் நடைபெற்று கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த ஆணவ கொலைக்கான காரணங்கள் இந்த கருத்தரங்கத்தில், மாணவர்களோடு பேசக்கூடிய கருத்தரங்கத்தில் ஏற்கனவே பேசிய பேச்சாளர்கள் அல்லது பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சாதிய படிநிலையில் வளர்ந்தவங்க அவங்க எல்லாருமே, நான் ஒருத்தன் தான் அதிலிருந்து விதிவிலக்கு. நான் சாதிய படிநிலைக்கு உள்ளே வளர்ந்தவங்க அவங்க, அதை பார்த்து வளர்ந்தவன் நான், அவ்வளோதான். எனக்கு அது என்னன்னே புரியாது. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததுனால என்னுடைய தகப்பனார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் எனக்கு உலகம். நாங்கள் அதிகமான ஒரு கடைநிலை ஊழியர்கள், சுமை தூக்கும் தொழிலாளி. அதுதான் நான் வளர்ந்த இடம், பிறந்து வளர்ந்த இடம். நான் வளர்ந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு பக்கத்தில் தான் கருப்பழனியப்பன் பிறந்து வளர்ந்த இடம். பிறந்தாரான்னு தெரியாது, வளர்ந்த இடம், அது வாழ்ந்த இடம். அவர் நான் நீ ஏன் பிறந்த இடத்த தப்பாக சொன்னேன்னு கேட்டுற போகிறார். வாழ்ந்த இடம். ஆனால் ஒரு நாள் கூட அந்த இடத்துல நான் அவரும் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. பிற்காலத்தில் தான் எனக்கு அவரை தெரியும். ஆனால் நான் வளர்ந்தது ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு இஸ்லாமிய குடும்பம். கிட்டத்தட்ட 100லிருந்து 200 பேர்
லோடுமேன்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரே வீடு. அதில் ஒரே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான். என்னுடைய சிறு வயதிலிருந்தே எனக்கு அதிகமான நண்பர்கள் யாருன்னா, சுமை தூக்குற தொழிலாளர்கள், ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க, மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஸ்டாண்டில் இருக்கிறவங்க. இவங்க தான் என் வீட்டுக்கு அருகில் இருந்தவர்கள். இவர்கள் தான் எனக்கு நண்பர்கள். இவர்களோடு தான் எனக்கு அதிகமான உறவு. நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வசிக்கிற பகுதியில் வளரலை. என்னுடைய தந்தையார் என்னை தனியாக தூக்கிட்டு வந்து விட்டுட்டார். எங்கள் ஃபேமிலியவே அங்கே இருந்தால் கெட்டு போயிடுவாங்கன்னு இங்கே கொண்டு வந்து விட்டு இவர்களோடு வளர்ந்ததுனால எல்லாருமே எனக்கு அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், இப்படி தான் நான் வளர்ந்தவன். அதனால் எனக்கு சாதின்ற உளவியலே எனக்கு கிடையாது. நான் படித்த பள்ளிக்கூடம் ஒரு சாதியின் பெயரை தாங்கியது. ஹைஸ்கூல் படித்தேன் யானக்கல், மதுரை யானக்கல்லில். ஹையர் செகண்டரி படித்தேன், அதுவும் ஒரு சாதியின் பெயரை தாங்கியது. ஆனால் அந்த இடத்துலையும் எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதே கிடையாது. நான் கல்லூரி காலத்துக்கு வரும்போது தான் சாதினா என்ன அப்படின்றதே என்னால் புரிஞ்சிக்கவே முடிஞ்சது. சாதிய பெயர்கள், சாதி ஒருத்தருடைய பெயரை வைத்து அவனுடைய சாதியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு காலேஜ் டைமில் தான் தெரியும். அப்போ நான் 21 வயசு ஆயிடுச்சு எனக்கு சாதின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னப்போ ஒருத்தர் ஒரு சக போராளியாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் தான், அவர் சொன்னார், நான் சாதிய உணர்வாளன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், அவனை நம்புங்க. சாதியை ஒழிக்கணும்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், அவனையும் நம்புங்க. எனக்கு சாதியே தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறார். நானும் அந்த மேடையில் தான் இருக்கேன், என்னை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறார். அவர் எனக்காக சொன்னதான் நான் எடுத்துக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், நான் சாதி தெரியாமல் தான் வளர்ந்தேன், அதுதான் நிஜம். நீங்கள் என்ன சூழலில் வளர்ந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன சூழலில் வளர்ந்தேன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்கள் வளர்ந்ததை, நீங்கள் பார்த்ததை அதை அப்படியே என் மேலே திணிக்கக்கூடாது. நான் அப்படி வளரலை, நான் பார்க்கவும் இல்லை, இதுதான் நிஜம். அப்போ கல்லூரி வரும் பொழுது எல்லா நண்பர்களோட எல்லாரும் நிறைய இந்து நண்பர்கள், இந்து சமயத்து, இந்து மதத்து, அதான் சர்டிஃபிகேட்டாக நான் சொல்கிறது, அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், கொள்கை அடிப்படையில் இல்லை, சர்டிஃபிகேட் அடிப்படையில் இந்து மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தான் எனக்கு நிறைய அப்போ இருந்து இப்போ வரைக்கும். அதில் ஒரு நண்பர் என்ன செய்கிறான், ஒரு நண்பரோட நெருக்கமாக இருக்கேன். காலேஜ் படிக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 86, 87 காலகட்டத்தில் காலேஜில் அந்த நண்பர் பேர் ஜீவா. இந்த ஜீவாவோட நான் அதிகமாக வெளியில் போகிறோம். காலேஜ் படிக்கும்போது என்ன போவோம், அப்போது ஒரு தவறான செயல் செய்யத்தான் போவோம். அது ஒரு கேளிக்கையின் அடிப்படையில் சிகரெட்டு குடிக்க போவோம், இல்லை லேசாக தண்ணி அடிக்க போவோம், இதுக்கு தான் போவோம். போவோம்னு பொதுமைப்படுத்த வேணாம், போனேன். அப்போ நான் போகும் பொழுது இன்னொரு நண்பர் கேட்குறான், நீ எங்கே அவங்க கூட ஜீவா கூட அடிக்கடி வெளியில் போகிற அப்படின்னா. நான் சொன்னேன், தண்ணி அடிக்க போனேன், ஒயின் ஷாப் போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க கூடலாம் போய் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியலை. இல்லை தண்ணி அடிக்கிறதுல என்ன, யார் கூட போய் தண்ணி அடிச்சா, ஏன் குடிக்க போனேன்னு கேட்டிருந்தான்னா மனசாரி இருக்கும், ரொம்ப நல்லவன் போல இருக்குது, நேர்மையானவன், என்னை திருத்துறதுக்கு முயற்சி செய்கிறான்னு நான் அவனை பார்த்து பெருமைப்பட்டிருப்பேன். அவன் என்ன கேட்குறான், ஏன் ஜீவா கூடலாம் போய் தண்ணி அடிக்க போகிறேன்னா. ஏன்டா அவன் கூட ஏன்டா தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு. நான் அவனெல்லாம் சேருவீங்களா நீங்கள் அப்படின்றான். எனக்கு அப்பவும் பிடிப்பட, நான் பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுது எனக்கு எழுந்த கேள்வி இது. திரும்ப திரும்ப அவன் இதை கேட்டுகிட்டே இருக்கான். நான் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல அதை சொல்கிறா, ஏன்டா அவன் கூட போகக்கூடாது அதை சொல்கிறா அப்படின்னா. அவன் யாருன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னா. நல்லா தான் தெரியுதுலடா, உன் பிரச்சனை என்ன அப்படின்னா. இல்லை அவங்கெல்லாம் பட்டியல் சமூகம்னு நம்ம மேடைகளில் பேசுகிறோம், அந்த வார்த்தையில் கண்ணியமான வார்த்தைகளை தான் ஒதுக்குறோம். ஆனால் பொதுவெளியில் கண்ணியமான வார்த்தைகளை ஒதுக்குறது இல்லை. அப்படி அவன் சொன்னது தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் நான் அவனோடலாம் செய்கிறேன். சரி, இது எப்பறம் உனக்கு தெரியும் அவன் அந்த சாதி தான் அப்படின்னு கேட்டேன் நான். அடா பேர் ஜீவான்னு வச்சுருக்கேன், அப்பயே தெரிய வேணாமா உனக்கு அப்படின்றான். எனக்கு அந்த இடம்தான் செருப்பால் அடித்தது மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் பேரை பார்த்து எப்பறம் கண்டுபிடிப்பான் அப்படின்னா அங்கேருந்து தான் நான் தேடவே ஆரம்பித்தேன். ஜீவா என்கின்ற பெயர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வைப்பாங்க, அருணாச்சலன்றது ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த பெயர், மூக்கையான்றது ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த பெயர், இப்படின்னு நான் கல்லூரி காலகட்டத்துக்கு பின்னாடி தான் இதெல்லாம் உணரவே ஆரம்பித்தேன்.
அது ரொம்ப ஆபத்தானது. அதனால தான் என்னால் வந்து எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாமல் பருத்தி வீரன் ஒரு திரைப்படத்தை எடுக்க முடிஞ்சது. நான் பார்த்த மனிதர்களை வந்து இதில் இந்த ஆணவ கொலை இருக்கு இல்லையா, இப்போ சாதிக்கும் எனக்குமான தொடர்பு இது தான். அதனால் எனக்கு அது சாதியை பற்றிய எந்த இதுவும் கிடையாது. அப்போ நான் இப்பொழுது திரைத்துறையிலிருந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்து பொது மேடைகளில் அரசியல் பேசும் பொழுது அந்த பருத்தி வீரன் திரைப்படத்தை சொல்லும்போது வரமாறு அந்த படத்தை எடுத்து முடிச்சாச்சு. இந்த படத்தை எடுத்து முடித்த உடனேயே படம் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 2 அல்லது 3 அல்லது 4ஆவது நாளில் ஒரு அலைபேசி எனக்கு வருது இரவு நேரத்தில். அந்த அலைபேசியில் என்னென்னா ஒருத்தர் பேசி என்கிட்ட என்னை மிரட்டுறான். அது எப்படி நீ வந்து எங்கள் சமூகத்துக்குள்ளே வந்து போகும், அதை வந்து 4 பேர் கற்பழிப்பாங்க, அதை கூட்டிகிட்டு போகிறவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நீ எப்படி எடுப்ப நீ அப்படின்னு கேட்குறேன். நான் எடுத்தது சினிமா, இப்போ நடந்தது நிஜம். சினிமாவில் ஏன் இப்படி பண்ணுனேன்னு ஒருத்தன் கேட்குறான். கிட்டத்தட்ட கேட்டவரும் தெரியாத ஆளில் தெரிஞ்சவர் தான். அப்போ என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு. அது ஒரு நிகழ்வு, நான் பார்த்த ஒரு நிகழ்வு. நான் பார்த்த நிகழ்வை கற்பனையாக நான் பார்த்த மனிதர்களோடு ஒரு கதாபாத்திரங்களை உருவாக்கி நான் எடுத்திருக்கேன். இதில் யாரையும் தாழ்த்தி எடுக்கலை, யாரையும் உயர்த்தியும் எடுக்கலை. நான் இதுதான் அந்த படத்துக்குள்ளே நான் செஞ்சுருக்கிறது, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. ஆனால் நோக்கம் வந்து அவங்களுக்கு அது கிடையாது. இன்னும் பேசுனது அதில் அந்த படத்தில் சொல்லப்பட்ட உட்கருத்து இருக்கு இல்லையா, அது நான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நான் ஒன்றும் பட்டியல் சமூகத்திலிருந்து வந்து அவர்களுக்கு ஆதரவாக படம் எடுக்கலை. எனக்கு உளவியலாகவே இந்த மாதிரி மனிதனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு கிடையாது, நான் வளர்ந்த சூழலும் அப்படி இல்லை, என்னுடைய தகப்பனாரும் எனக்கு அதை சொல்லிக் கொடுக்கலன்றதுனால நான் ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறேன். அதில் குறத்தின்ற ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறேன். அந்த குறத்தி வேறு ஒரு சமூகத்தோட, ஆதிக்க சமூகம்னு சொல்லக்கூடியவரோட உறவாக இருந்து அந்த குறத்தியின் மரணத்தில் ஏற்படும் பொழுது அவருடைய மகளை அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் திருமணம் செஞ்சு இருவருக்கும் பிறந்த கதாநாயகனாக பருத்தி வீரன் இருக்கான் அப்படின்னு வைக்கிறேன். இந்த கலப்பை திரையில் கூட அவங்களால ஏற்றுக்க முடியாததுனால தான் எனக்கு வந்து அலைபேசியில் இரவு மிரட்டல் கொடுக்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இது வந்து பெரிய கலவரத்தை கொண்டு போகணும், நீங்கள் வந்து அப்புறமா அந்த பக்கம் உசிலம்பட்டி பக்கம் தென்மாவட்டத்துக்குலாம் போக முடியாது பார்த்துக்குங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதை போய் வேறு எவன்ட்டையாவது சொல்கிறேன் அப்படின்னு. நான் படித்தது, நான் வளர்ந்தது, நான் வாழ்ந்தது எல்லாமே அங்கே தான். என்னை ஒரு நாள் யார் அப்படி பார்த்ததில்லை, என்னை யார் அப்படி நினச்சதும் இல்லை. பாரதி ராஜா என்கின்ற மாபெரும் இயக்குனர், அவர் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே கருமாத்தூரில் ஒரு படம் எடுத்ததே கிடையாது, எடுக்கவே முடியாத ஒரு சூழல். ஆனால் நான் போய் அந்த கருமாத்தூரில் அவரே ஒரே நாளில் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டார். நான் போய் 13 நாள் ஷூட்டிங் நடத்திட்டு வந்தேன். நான் நாமலுக்குப்பேட்டையில் படித்தேன். பக்கத்தில் இருக்கிற கருமாத்தூர், நடுமுதலைக்குளம், செல்லம்பட்டி, இப்படி எனக்கு அந்த பகுதி பூரா பழக்கம். அதனால் சொன்னேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீ இந்த எண்ணத்தோடு ஃபோன் பண்ணாதான் வச்சிரு அப்படின்னு. அப்போது இந்த மனநிலை தான் இங்கே இருக்குது. அதில் தான் இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆணவம் அப்படின்ற சொல்லு எங்கேருந்து வருதுன்னா, நான் அதை கௌரவமாக மாற்றி, ஆணவ கொலையை பின்னாடி கௌரவமாக மாற்றிட்டாங்க. இப்போ புதியதாக வந்தவர்கள் அதை குடிப்பெருமைன்னு சொல்லி அப்படி ஒரு சின்ன மூலச்செலவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆணவம்னா நான் என்னிலிருந்துன்றது இது எல்லா இடத்துக்கும் இருக்குது. நான் சார்ந்திருக்கிற மொழியில் நான் தான் உயர்ந்தவன், பிறப்பில் நான் தான் உயர்ந்தவன், நிறத்தில் நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற ஆணவம் தான் இந்த கொலைக்கான காரணமாக மாறுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உலகமே ஒத்துக்கொண்ட 2 விஷயந்தான் இந்த மனிதர்கள் இந்த பூமி பந்தில் தோன்றுறதுக்கு 2 விஷயந்தான் இருக்க முடியும். ஒன்று, குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியாக டார்வின் தத்துவத்தின் அடிப்படையில் மனிதன் வந்தான். அப்படித்தானே நம்பியிருப்பீங்க நீங்கள். ஆதாம் ஏவாளிலிருந்து தான் மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்புறீங்க? இப்போ இது 2 தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளும் குரானும் என்ன சொல்லுதுன்னா, ஆதாம் என்கிற மனிதரும் ஏவாள் என்கிற மனிதரும் அவர்களுடைய திருமணத்தின் மூலமாக தான் மனிதர்கள் பிறப்பு உருவாச்சு அப்படின்னு பல்கி பெருகினாங்கன்னு. டார்வின் தத்துவத்தில் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு. நான் வந்து ஆதாம் ஏவாளை ஏற்றுக்கொண்ட ஒருத்தனாக இருக்கேன். சரி, குரங்குக்கே போனோம்னாலும் வச்சுப்போமே. இப்போ நானும் டார்வின் தத்துவத்தை ஒத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். குரங்குல என்னடா நாடார் குரங்கு, செட்டியார் குரங்கு, பல்லர் குரங்கு, பறையர் குரங்கு, தேவர் குரங்கு, பார்ப்பன குரங்கு இப்படி இருக்குமா? குரங்குல எப்படி சாதி வந்திருக்கும்?
குரங்கு பரிணாம வளர்ச்சி அடையும் போது சாதியும் சேர்ந்து எப்படா வந்துச்சு? அப்போ அந்த கேள்வி வரணும்ல. அப்படின்னா சாதின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு உணரணும். சரி, ஆதாமும் ஏவாள் தான் இந்த பூமி பந்தை உருவாக்குனாங்க, அவங்க தான் முதல் மனிதர்கள்னா ஆதாமும் ஏவாளும் முதல் யாராவா பிறந்திருப்பாங்க? யோசிக்கணுமா இல்லையா? அவங்க என்ன சைவ பிள்ளைமாராக இருந்திருப்பாங்க? ஐயராக இருந்திருப்பாங்களா? ஐயங்காராக இருந்திருப்பாங்களா? முஸ்லீமாக இருந்திருப்பாங்களா? கிறிஸ்தவராக இருந்திருப்பாங்களா? கிறிஸ்தவ நாடாராக இருந்திருப்பாங்களா? இல்லை தலித் கிறிஸ்தவராக இருந்திருப்பாங்களா? அப்போ சாதி என்பது இடையில் இந்த மனிதன் சொருகினது. எந்த மனிதன்? அவன் தான் அந்த ஆரியன், அந்த சனாதன தர்மம். அவன் தான் கொண்டு வந்து இந்த சாதியை கொண்டு வந்து திணிக்கிறான். அவன் எதுக்கு திணிக்கிறான் அப்படின்னா, அவர் சொன்னது போல் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியை, தொடையில் வயசுவன், காலில் பிறந்தவன் சூத்திரன். அப்போது வழக்கு தமிழில் நம்ம வீடுகளில் படிக்கிற காலகட்டத்திலாம் ஏதாவது பேசும்போது சொல்லுவாங்க, என்ன நாலாஞ்சாதி பையன் மாதிரி நடந்துக்கிற அப்படிம்பாங்க. அந்த நாலாஞ்சாதி பையன் மாதிரி நடந்துக்கிற அப்படின்றதுக்கு அர்த்தமே எனக்கு 25 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ, இதைத்தான் சொல்கிறாங்களா அப்படின்னு. அப்போ ஒரு கேவலமான இந்த சாதியை எது பிடிச்சிருக்குன்னா சனாதனம் தான் பிடிச்சிருக்கு. அந்த சனாதனம் தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ இந்த சாதி பெருமையை பேசிக்கிட்டே இருடான். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன இந்த 2 தத்துவத்தில் ஒரு தத்துவத்தை ஏற்கிறவன் தான் உலகம் முழுவதும் இருக்கான். அவன் தான் தேர்தல் ஆணையராகவும் இருக்கான், அவன் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கான், அவன் தான் நாசாவில் போய் வேலை பார்க்குறான், அவன் தான் இங்கேருந்து கூகுளில் போய் வேலை பார்க்குறான். ஆனாலும் அவன் தன் சாதியை விடாமல் பிடிச்சிருக்கான். அப்படின்னா அவனை போல ஒரு மக்கு உலகத்திலே கிடையாது. இவர்களை எல்லாம் நம்ம படித்தவர்களாக நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. இந்த 2க்குள்ளேருந்து நான் வந்திருந்தேன்னா என்கிட்ட சாதி எப்படா வந்து ஒட்டுச்சுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த கேள்வி ஒருத்தனுக்குமே வரலை அப்படின்னா அவன் படித்தது புத்தகங்களை மட்டும்தானே தவிர வாழ்க்கையோ வரலாறையோ இந்த பிரபஞ்சத்தையோ அவன் படிக்கலைன்றது தான் அர்த்தம். அவன் எதையுமே படிக்கலை. அவன் வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு சமூகம் என்னவா கட்டமைச்சிருக்கோ அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு அந்த பெருமை பேசிக்கிட்டே திர்றான். இப்படித்தான் இந்த சாதிய படுகொலைகள் நிகழ்கிறத நம்ம பார்க்குறோம். அது இப்போ சமீபத்தில் ஒரு இங்கே வந்து ஆணவ படுகொலைகள் ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொடங்கிருச்சு. அண்ணன் சொன்னது போல் ராமாயணம் மகாபாரதம் நல்ல வேளை நான் அதெல்லாம் படிக்கலை, அதனால் அது எனக்கு அந்த மண்டைக்குள்ளத்து எனக்கு அது ஏறவும் இல்லை. ஆனால் நம்ம இங்கே படிக்கும்போது வரலாறு படிக்கும்போது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து சாதிய படுகொலைகள் இருக்குது. சாதிய படுகொலைகள் ஆணவ படுகொலை குறித்து பாடல்களும் இருக்குது தென் மாவட்டங்களில். அது பெருமைப்படுத்திய பாடல்களும் இருக்குது. இதனால் இருக்க பாதிக்கப்பட்ட பாடல்களும் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு. இப்போ அது ஏன் கூடுதல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. இந்த அரசியல் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அப்போது கோகுல்ராஜ்ன்ற ஒரு இளைஞர் வந்து கொல்லப்படுறான் காதலால். ஆனால் அந்த கோகுல்ராஜை கொன்னவர் வந்து சமுதாய தலைவராக மாறுறார். அவர் சிறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது, அவர் சிறைக்கு போகும்போதும் நீதிமன்றத்துக்கு போகும்போதும் வழக்குக்கு போகும் பொழுதும் அவர் என்ன ஆக்கப்படுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கார்கள் புடைசூழ அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது அப்படியே பின்னாடியே போகிறாங்க. அந்த பெருமை, அந்த கெத்து அப்படி வந்துடுது. அந்த நெஞ்ச நிமித்தி நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்படி சாதிய தலைவர்களாக உருமாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த சாதிய தலைவர்களாக உருமாறுகிற காரணத்தினால தான் அடுத்தடுத்து இதே போல் நாமளும் வரணும், இதே போல் நாமளும் வரணுன்றது எண்ணம் தான் இங்கே இருக்கிறது நடக்குது. இப்போ கவின் என்கின்ற இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. 1.5 லட்சம். நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க, திராவிட இயக்கங்களில் வந்து அண்ணன்ட்ட கேட்டீங்க. நான் அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா அந்த கேள்விக்கு ஏன்ட்ட நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் நான் அண்ணனை சொல்ல விட்டேன். அது நான் சொன்னால் சரியாக இருக்காதுன்னு. பெரியார் சொல்கிறாரு, இணை இழிவு நீங்க இஸ்லாமிய சிறந்த மருந்துன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் திராவிட இயக்கங்கள் வந்து இதுக்கு பின்னாடி அது வந்து ரொம்ப முன்னாடி வரமாட்டேங்குதா? இந்த ஆணவ படுகொலை குறித்து வரமாட்டேங்குதுன்னா அது வராது. வாக்கு அரசியலில் இருக்கிற எந்த கட்சியும் வராது. அது வரும்னு நீங்கள் நம்பவும் கூடாது. அது வேங்கை வேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சனத்தம் படுகொலையாக இருந்தாலும் சரி, அல்லது கவின் படுகொலையாக இருந்தாலும் சரி, இன்னும் 10 மாதத்தில் 12 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம ஓட்டுகளை வாங்கணும், பெரும்பான்மை சாதியிட்டிருந்து ஓட்டுகளை வாங்கணும். இப்போ போய் நம்ம எதையாவது போய் களத்தில் நின்று பேசிடக்கூடாதுன்னா அது அவசரமாக ஒரு நஷ்ட ஈடு அறிவிக்குது. ஒரு 6 லட்ச ரூபா நஷ்ட ஈடு.
அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட உழைத்த கட்சிகளாகத்தான் நான் பார்க்குறேன். நான் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதில் அதிகமான நிறை கொண்ட கட்சியாகத்தான் நம்ம திமுகவை பார்க்க முடியும். திராவிட இயக்கத்தை பார்க்க முடியும். ஆட்சியில் இருக்கிறதுனால திமுகன்னு சொல்கிறோம். அது என்ன செய்யும்னா வேறு வழி இல்லை. அது அப்படி தான் இருக்கும். பெரும்பான்மையான நேரங்களில் நம்ம பக்கம் நின்னால் கூட இந்த மாதிரியான நேரங்களில் தள்ளி தான் நிற்கும். அது வராது. காரணம், வாக்கு அரசியலில் இருக்காங்க, தேர்தல் நெருங்குது, வாக்குகளை வாங்க முடியாமல் போயிடும், பிரச்சனை உருவாயிரும், களத்தில் அங்கே நின்று வேறையாக பேசிடுவான்னு. இப்போ நம்ம இவர்களை விட நம்ம உற்று நோக்க வேண்டியது யாரை தெரியுங்களா? இங்கே ரொம்ப முக்கியமானது, காதல்ன்றது ரொம்ப புனிதமானது. உலகம் முழுக்க மொழி தெரிந்தவனுக்கும் மொழி தெரியாதவனுக்கும், மொழி இருக்க பேசக்கூடியவனுக்கும் பேசாதவனுக்கும் நிற வேறுபாடுகள்லாம் தாண்டி காதல் வந்துட்டுருக்கு இல்லையா? காதலை புனிதப்படுத்துகின்ற இந்த சமூகம், காதலை ஒரு திரைப்படமாக எடுத்தால் கொண்டாடுகின்ற இந்த சமூகம், நிஜத்தில் காதல் பண்ணால் கொலை பண்ணுறான் அப்படின்னா எவ்வளவு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்கள். காதல் படம் பார்த்துட்டு, காதல் ஒரு லவ் சப்ஜெக்ட் உள்ள படம் பார்த்தா கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியாக எல்லாம் போய் உட்கார்றான். ஆனால் தன் வீட்டில் ஒரு பிள்ளை காதலிச்சுட்டா அதுக்கு கொலை செய்கிற இடம் இருக்குல்ல. இந்த மனிதன் விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்புகிறான், அங்கே போய் அடுத்து வாழ போகிறான்னா இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை கூட்டு போவாங்களா இல்லையான்னு தெரியாது, நம்ம அது வரைக்கும் இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இவங்க அங்கே போய் வாழ்ந்து அங்கே என்னென்ன சாதியெல்லாம் போய் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. போகும்போது இதையெல்லாம் கண்டுபிடிச்சவன் ரொம்ப அற்ப ஆயுசாக இருக்கக்கூடிய ஒரு கொசுவை கூட இவனால் உயிர்ப்பிக்க முடியாது இந்த மனிதனால். ஆனால் சந்திரனில் போய் வாழ முடியும்னு சொல்கிற அறிவை கொண்ட ஒரு மனிதனை கொல்ல முடியுதுன்னு சொன்னால் அப்போ அது ஒரு உளவியல் நோய் தான். அதை தான் அவர் அண்ணன் சொன்னார், அது ஒரு உளவியல் நோய். அந்த உயிரை நம்ம கொடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உயிரையே எடுக்கிற அளவுக்கு இது வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். இப்போ இது கவின் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சிருந்தாருன்னு வச்சுங்க. ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதலிச்சிருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து கவினை வெட்டி கொண்டிருந்தாங்கன்னா கிளம்பியிருப்பாங்க. இன்றைக்கி பூரா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பூரா பேர் திரண்டு வாரீர் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹர ராஜா சர்மாவிலேருந்து ஒரு 40 வீடியோக்காரங்க இருக்காங்க, இதுக்கிட்டே இருக்காங்க. டெல்லியிலேருந்து தான் பேசுவாங்க. அவங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வாக்கு போடக்கூட இங்கே வரமாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலே டெல்லியில் உட்காந்துக்கிட்டே தினம் டிபேட்டில் பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு குரூப்பு. அவன் இங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இது புலம்பெயர்ந்த இடத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்கான் தமிழ்நாட்டு அரசியலை. அவன் எவனுமே இப்போ வாய் திறக்கலை. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியும். இவர்களை நீங்கள் அடையாளம் பார்த்துங்க. இவன் தான் இந்துக்களே ஒன்று திரளுங்கள்மா. முருகன் மாநாட்டுக்கு இந்துக்களை அறுபடை வீட்டுக்கு வாங்கணும், இந்துக்களே ஒன்று திரளுங்கன்னு சொன்னான். முருகனுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா இப்போ என்னடான்னா கந்தன் மலைன்னு கூட இன்றைக்கி கூட ஒரு பூஜை போட்டிருக்காங்கன்னு பார்த்து பயங்கரமான காமெடியாக இருந்தது. கடவுளை காப்பாற்றுறதுக்கு போராடுறவன் பூரா, இந்துக்களே ஒன்று திரளுங்கள்னு சொல்கிறவன் பூரா, இந்த இடத்துல வெட்டினவன் ஒரு இந்து, செத்தவனும் ஒரு இந்து. அதை பேசணுமா வேணாமா? அதை எந்த ஊடகமாவது பேசுகிறதா அப்படின்னா பேசாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். அதைத்தான் நீங்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் மூளைக்குள்ளே திணிக்கப்படுகின்ற, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பெயர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாதி அது நீங்கள் கேட்டு வாங்கினதில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதம் அது நீங்கள் கேட்டு வாங்கினதில்லை. ஆனால் இது ரெண்டையும் உங்களுக்கு கொடுத்துட்டு அதன்படியே வாழணும்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? இதைத்தான் நீங்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணத்தோட, இந்த சிந்தனையோடு நாளை எவனாவது ஒருத்தன் வந்தான்னா, நீ கோகுல்ராஜ் மரணத்தப்போ எங்கடா இருந்த? அனிதாவின் தற்கொலைப்போ எங்கடா இருந்த? இவன் பூரா பாருங்கள், ஒருத்தனும் வரலை. இப்போது இந்த தென் மாவட்டங்களில் தொடங்குனது, இப்போ வட மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. சின்ன சின்ன சாதிய தலைவர்கள்லாம் உருவாகிறாங்க. இந்த தலைவர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே ஆட்சியில் இருந்த திமுக அதிமுகன்ற கட்சிகளுக்குள்ளே நுழைய முடியாது. நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அங்கே ஆள் நிறையா இருக்கான். அப்போ தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சாதிய அமைப்பை உருவாக்கிக்கிட்டு தலைவர்களாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவர்களை பூரா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். எங்கள் சாதியை பற்றி பேசுனீங்கன்னா அதை தான் அண்ணன் சொன்னார், ஜெயிலே கட்டி விட்டது எங்களுக்கு அப்படின்னு. இதில் என்னடா பெருமை உங்களுக்கு? பள்ளிக்கூடம் கட்டினது நாங்கன்னு சொல்லு, ஜெயிலு கட்டி விட்டது எங்களுக்குன்னு இதில் ஒரு பெருமையா?
அப்போ அதை பொது மேடைகளில் பேசுகிறாங்க. ஜெயில் கட்டி விட்டது எங்களுக்கு தான், அருவா கண்டுபிடிச்சது நாங்கள் தான் அப்படின்னு இதை ஒரு பெருமையாக பேசி பேசி அதை அரங்குகளில் பேசி பொதுவெளியில் பேசி கைதட்டல் பெற்று அதை திரைப்படங்களில் வசனங்களாகவும் வந்து அதை பெருமைப்படுத்தப்பட்ட அடுத்த தலைமுறை அந்த உளவியல் சிக்கலுக்குள்ளே போயிடறான். இந்த சின்ன சின்ன குழுக்களாக இருக்கக்கூடிய சாதிய தலைவர்கள் எந்த பொது நிகழ்வுக்கும் பொது பிரச்சனைக்கும் மக்கள் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அவர்களை கவனிச்சிங்கன்னா தெரியும். 8 வழிச்சாலை எதிர்ப்புக்கு இந்த சின்ன சாதிய தலைவர்கள் வரமாட்டாங்க. நீட்டினோ ஸ்டெர்லைட் ஆலை போராட்டமாக அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது. அவங்கள எப்பெல்லாம் பார்க்கலான்னா, எங்கள் தலைவர் மேலே வந்து எங்கள் சாதிய தலைவர் மேலே வந்து செருப்பு மாலை போட்டாங்க, எங்கள் தலைவர் சிலை வந்து அசிங்கப்படுத்தப்பட்டது, இப்பெல்லாம் வந்து நிற்பாங்க. இப்போ இந்த இடத்துல கூட இந்த கவின் படுகொலையில் கூட ஒரு சாதிய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவன் காதலிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்ட்டு. அவன் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காதலிக்காமல் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பான். சரி, சொல்கிறவர் என்ன சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு சாதி இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தான் இங்கே ஒரு லேபிள் வச்சுருக்கான்ல. அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகம் அவர்களுக்கு என்ன பெயர் வச்சுருந்ததுன்றது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப கொச்சையாக இருக்கும். அதை நான் எப்படி பொதுவெளியில் பயன்படுத்துறதுன்னு எனக்கு அச்சமாக இருக்குது இப்போ. ஏன்னா இந்த சாதிக்காரனை தொட்டால் தீட்டுன்னா, இன்னொரு சாதிக்காரன் இவனை பார்த்தாலே தீட்டுன்னா, இந்த பார்த்தாலே தீட்டுன்னு சொன்னான் பாருங்க, அந்த சாதிய தலைவர் தான் இப்போ பேசுகிறார். ஏன்னா அவர் வந்து வளர்ந்துட்டாராம், இப்போ பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டாராம், அதனால் மேம்பட்டுட்டாராம், அதனால் அவரை இழிவான நிலையை பார்க்குறாரு. அப்போ ஒரு மனிதன் சக மனிதனை இழிவாக பார்க்குற இது இருக்குல்ல, இது உளவியல் நோய். அது இது உங்களுடைய தந்தையார்கள் செஞ்சுருக்கலாம், தகப்பன் செஞ்சுருக்கலாம், தாய் செஞ்சுருக்கலாம், உறவினர்கள் செஞ்சுருக்கலாம். நீங்கள் யாரும் இந்த உளவியல் சிக்கலில் போய் சிக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டிபேட். உங்கள் மூலமாக உங்களது நண்பர்கள் இந்த சமூகத்துக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த டிபேட். இது வெறுமனே வந்து யாரை வேணாலும் வச்சு நடத்தியிருக்கலாம். கவினுக்கு ஒரு இரங்கல் கூட்டமாக நடத்தி அதை ஒரு சம்பிரதாயமாக நடத்தியிருக்கலாம். மாணவர்களுக்கு மத்தியில் நடத்தப்படுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு உங்கள் கிட்ட நான் இந்துன்னு ஒன்று சேருவோம் வா, சாதியாக ஒன்று சேருவோம் வா, நீ எவன் கூப்பிட்டாலும் அவன்கிட்ட போகவே போகாதீங்க. நான் பிறப்பில் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கேன். இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து இப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருக்கேன். ஆனால் நான் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் கூட நான் பொதுவெளியில் பேசும்போது சொல்கிறது, இந்த இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் 2 தலைவர்களை இறுக பிடிச்சிக்கணும். ஒன்று பெரியார், இன்னொன்று அம்பேத்கர். இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் யாராவது உங்ககிட்ட பொய் சொல்லி நகட்ட பார்ப்பாங்க, அவன் பூரா உங்கள் எதிரி. உங்கள் எதிரியை நீங்கள் ஈஸியாக அடையாளங்கள், ரொம்ப எளிது. இந்தியா முழுக்க போங்க, உங்கள் எதிரி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுமா, பெரியாரே அம்பேத்கரை எவன் எதுக்குறானோ அவன் உங்கள் எதிரி. அவன் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க வந்தவன் நீங்கள் உணருங்க. அதுக்கு பெரியார் இப்படி சொன்னார், பெரியார் அப்படி சொன்னார், பெரியார் வந்து பெண்களை கொச்சப்படுத்தினார், பெரியார் வந்து கற்பப்பையை அறுத்து போடுன்னு சொன்னார், பெரியார் வந்து தமிழை வந்து என்ன பாஷை நீச பாஷைன்னு சொன்னார், சனியன்னாரு, அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. என்னை பெற்றவன், என்னை பெற்ற தாய் என்னை திட்டுவதற்கு உரிமை இருக்குது. அதுபோல் நான் சமூகத்தில் உயர்வதற்கு பாடுபட்ட தலைவன் என்னை பற்றி விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு 100% உரிமை இருக்கிறதா நான் நம்புகிறேன். அதனால தான் கடவுள் மறுப்பு உள்ள பெரியாரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் 2 பேரையும் நீங்கள் பிடிச்சிருக்கு, அதில் ரொம்ப உறுதியாக இருங்க. இந்த சனாதனம் ஒழிஞ்சாதான் இந்த சாதி ஒழியும். சனாதனம் இருக்கும் வரை சாதி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு வந்து படித்த சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைதளங்களில் நான் படித்தேன், கல்வி இல்லாத ஒரு சமூகமாக இருந்தவன் படித்து வந்து இன்றைக்கி என்ன பேசுகிறான்னா, தான் கற்ற கல்வியை ஒரு சாதியை திட்டுவதற்கு, தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை போய் திட்டுவதற்கு அதை பொறுமையாக உட்காந்து டைப் படிக்கிறான். எப்படி தான் அவனுக்கு மனசு வருதுன்னு தெரில. ஒரு லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறான், உங்கள் அம்மா இப்படி, உங்கள் அப்பா இப்படி, உங்கள் குடும்பம் இப்படி. இதை இங்கிலீஷில் வேறு உட்காந்து இவனை என்னவா இருப்பான், அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவனாக இருக்கான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல. ஏன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குல்ல அவனுக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குல்ல, அது இங்கிலீஷில், அதான் தங்கிலீஷில் அடிக்கிறான். அப்படின்னா நீ படித்ததை எதுக்குடா பயன்படுத்துகிற? நீ யாரோட சண்டை போடணும்? நீ உன்னோட எதிரி யாருன்னே உனக்கு தெரியலையே, உன்னை எதுக்கு வச்சுருக்கான்றதே தெரியலையே. உன்னை ஒரு கூலி ஆளாக வச்சுருக்கான். இந்த சாதிய படிநிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு கூலி ஆள் மாதிரி வச்சுருக்கான். எங்கேயுமே உயர் சாதி வந்து கீழே இறங்கி வேலை செய்கிறதே கிடையாது.
அவன் வந்து இந்த இடைசாதியினரை தான் வச்சுருக்கான். நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் பார்த்துருப்பீங்க. விநாயகரை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தொடங்கினதே 80களுக்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடிலாம் இங்கே விநாயகர் வந்து நமக்கான கடவுள். அதுக்கு முன்னாடி விநாயகர் இருந்தார், வீட்டுக்குள்ளே இருந்தார். அது ஒரு கொழு செய்வாங்க, வைப்பாங்க. விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா கொலக்கட்டை செஞ்சு, அந்த கொலக்கட்டையெல்லாம் நான் போய் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அது வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. வீதிக்கு எப்போ வந்தாருன்னா 80களுக்கு முன்னாடி, 90களுக்கு கொஞ்சம் முன்னே, 85 அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி தான். அப்போது இதை இந்த ஊர்வலத்தை தொடங்கினது எதுக்கு? பிள்ளையாரை கொண்டு போய், அதாவது என்ன செய்வான்னா, ரொம்ப பத்திரமாக பெரிய பிள்ளையார், ரொம்ப காசு செலவு பண்ணி அதை ரொம்ப அழகாக ஆடம்பரமாக ஒன்று செஞ்சு அப்படியே ஆடிக்கிட்டே போய் நேராக கொண்டு போய் அவரை அடித்து தண்ணிக்குள்ளே கொண்டு போய் தள்ளி விட்டுருவோம். இது ஒரு சம்பிரதாயம். சரி, இதை எந்த வழியாக போவான் அப்படின்னு கேட்டால், அது எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ அந்த வழியில் தான் போவேம்மா. விநாயகர் அவர் பாட்டுக்கு அவருக்கு ஒரு பாதை ரோட்டை கொடுத்தா அவர் போக போகிறாரு, நீ கூட்டிகிட்டு போக போகிற. பள்ளிவாசல் இருக்க தெருவுக்குள்ளே தான் போவேன்னு சொல்லி தகராறு பண்ணும். அப்போது இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆன்மீக விழாக்கள் நடந்தாலும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மட்டும் அரசியலாக்கப்படுதுன்னா அதை நடத்தினவன் ஆன்மீகவாதி இல்லை, அது ஒரு இந்து அமைப்புன்றதை நீங்கள் உணரணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இது எவனும் சொல்லித்தர மாட்டான். இந்த டிவி டிபேட்டில் உட்காந்துருக்கிறவங்க யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சமூக நீதி சிந்தனை இருக்கிறவங்க மட்டும்தான் உங்ககிட்ட இதை சொல்லுவாங்க. அவங்க இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தையும் யாரெல்லாம் நடத்துவா, தலைமை தாங்கி நடத்துவான்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் தான் தலைவராக இருப்பான். மேலே ஒருத்தருக்கான உயர் சாதின்னு சொல்லிக்கிறவன், அவனை நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் பார்க்க முடியாது. அவன் அழகு குத்த மாட்டான், அவன் பழனி தைப்பூசத்துக்கு வரவே மாட்டான், அவன் நீங்கள் அந்த பக்கம்லாம் பார்க்க முடியாது. அவன் செருப்பு இல்லாமல் நடந்து அங்கிட்டலாம் போகவே மாட்டான். ஏன், நான் பார்த்துருக்கேன். நான் வைகை ஆற்றுக்கு பக்கத்தில் வளர்ந்தவன். இங்கே முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்து ஊரில் இருக்கிற எல்லா தண்டுமாரியம் கோயிலேருந்து எல்லா கோயிலையும் முளைப்பாரி எடுத்தாங்கன்னா எங்கள் வீட்டை தாண்டி தான் போய் ஆற்றுக்குள்ளே போய் கரைக்கணும். அத்தனை பேரையும் பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட அந்த கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆற்று பக்கம் அவங்க ஆற்று வேறு, இங்கே நான் சொல்கிறது வைகையாறு, அவங்க இருக்கிற ஆறு வேறு. ஆனால் இவர்கள் எல்லாவற்றிற்குமே இந்த இடைநிலை சாதியை பயன்படுத்துவாங்க. இப்போவும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு குரல் வரலை. இந்த கவினுடைய படுகொலைக்கு ஒரே ஒரு குரலாவது எங்கேயாவது இருந்து வரும்னு நானும் பார்த்தேன். தன்னை நடுநிலையாளர்னு சொல்லிக்கிற பத்திரிகையாளர்கள், தன்னை நடுநிலையாளர்கள் சொல்லிக்கிற அரசியல்வாதிகள் ஒருத்தனாவது இந்த ஆணவ படுகொலை தப்புங்க, இது நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு வந்திருக்கணுமா இல்லையா? எதுலெல்லாம் நடக்குது? கச்சனத்தம் படுகொலை, இதுவாவது காதலிச்சாங்க கொலை பண்ணான். கச்சனத்தத்தில் நடந்த படுகொலை கேட்டிங்கன்னாக்க மிலிட்ரியில் இருக்கான், இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்துருக்கான். இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்து இவன் ஊருக்குள்ளே பிறந்து அவன் என்ன நினைக்கிறான்னா, தன் கண் முன்னாடி வளர்ந்த இவன் ஒரு இலிசாதின்னு நம்ம நினச்சிக்கிறதோ, நம்ம பார்க்க கீழே இருந்தான். இவன் பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டான். இவன் இராணுவத்தில் போய் இருந்துட்டு இராணுவத்தில் விடுப்பில் வந்து பைக்கில் அந்த பக்கம் போனான். 2 தடவை போக வர பைக்கில் போக வர இருந்தது அவன் கண்ணை உறுத்திருக்கு. அப்போ நீ எப்படி என் முன்னாடி பைக்கில் போவேன்னு சொல்லி வெட்டி கொள்கிறான். அப்போ இது எவ்வளவு மோசமானது. அப்போது நீங்கள் என்னென்னா, நீங்கள் அரசியலையும் உங்கள் முன்னாடி நடக்கிற இந்த படுகொலைகளையும் நீங்கள் உற்று நோக்கணும் மாணவர்கள். ஏன்னா நீங்கள் தான் நாளைய சமூகம். நாங்கள்லாம் அடுத்து முக்கால்வாசி கிணறை தாண்டிட்டோம். பாதியிலே விழுக போகிறோமா, தாண்டி விழுக போகிறோமான்னு தெரியாது. அதனால் நாளைக்கு வரும்போது நீங்கள் தான் இன்னும் உங்கள் சக நண்பர்கள்ட்ட, உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இது இல்லை, சமூகம் மாறி இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கணும், மனிதன் நேசிக்கணும். கேவலம் காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக நீ கொல்லக்கூடாது. இப்போ என்னை கேட்பாங்க, நீ சாதியை பற்றி பேசுகிற, நீ மதமாக நிற்கிற அப்படிம்பாங்க. நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன், நான் மதமாக நிற்கலை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மதம் இந்த மனிதனை நேசிக்கிறதை தடுக்குதுன்னா இந்த மதத்தை விட்டு வெளியில் வர தயாராக இருக்கேன். நான் எப்பவுமே தயாராக இருக்கேன். இன்னைய சக மனிதனை நேசிக்கிறதுக்கு அது தடையாக இருக்கும், சக மனிதனை கொல்லுவதற்கு அது என்னை தூண்டுதுன்னா அந்த மதம் எனக்கு தேவையில்லை. நான் மனுஷனாக இருந்தால் போதும். நான் உங்களிடமெல்லாம் அன்பாக இருப்பதற்கு அது உதவுதுன்னா நான் அதை பிடிச்சிக்கிறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். என்னையை பார்த்து நீ எந்த சாயின்னு கேட்க முடியாது. நீ மேலே பிறந்தியா கீழே பிறந்தியான்னு, முட்டா போலேன்னு எங்கள் அம்மாவோட வயிற்றுலேருந்து வந்தேன். நான் மேலேயும் பிறக்கலை, கீழேயும் பிறக்கலை, நடுவுலையும் வரலை. நான் எங்கள் அம்மாவோட வயிற்றுலேருந்து வந்தேன். நான் சிந்திக்கிறேன். நான் சிந்திக்கிறதுனால இதை சொல்ல முடியுது. நீ சிந்திக்கவே மாட்டேன்ற, அதனால தான் தோல்லையும் தொடையில் பிறந்தேன் நம்புகிற பாரு நீ. அப்படின்னா நீ என்ன படித்து என்ன செய்ய?
இது ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியல் நோய். இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டியது அவசியம். அதனால் இது அரசியல் சார்ந்தது. இது வெறுமனே கவின் சுபாஷினி தானே அந்த பொண்ணு, சுபாஷினியின் காதல் விவகாரம் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. ஒரு தடகள வீரன் சுர்ஜித், அந்த வீரனுடைய நிலைமை அவனை யோசிச்சு, அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு மனைவி, அவனும் இவ்வளோக்கு காதலிச்சிருக்கானா. ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சதா ஒரு செய்தி வருது, உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியாது. காதலிக்காமல் கூட இருந்திருக்கலாம். அல்லது அவனுக்கு நாளைக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையெல்லாம் தொலைச்சிட்டு இங்கே போய் இப்போ நிற்கிறான்னா, அவன் வெளியில் வரும்போது அவனை ஒரு கூட்டம் போய் அப்படியே சூழும் அந்த சுர்ஜித்தை. இதை நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 90 காலகட்டத்தில் திருநெல்வேலியில் வந்து என் சகோதரரோடு படித்த ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர், அவரை வந்து படிக்கிற காலகட்டத்திலே சாதியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நண்பர். அவர் பேர் ஸ்டான்லின்னு நினைக்கிறேன், நான் கரெக்டு சரியாக நினைவில்லை. எங்கள் அண்ணனோட கிளாஸ்மேட்டு, அண்ணனுக்கு நினைவு இருக்குமான்னு தெரில. திருநெல்வேலியில் வீட்டு வாசலில் அவர் படுத்திருக்கும் பொழுது சாதிய மறுப்பு பேசின ஒரே காரணத்துக்காக இதே திருநெல்வேலியில் அன்றைக்கு ஒரு 19-20 வயது இளைஞன் வெட்டி கொண்டுட்டான். அந்த இளைஞன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால், 20 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த சமுதாய தலைவராக மாறி இருக்கிறான். சுர்ஜித்துக்கும் அப்படி ஒரு இடம் காத்திருக்கும். அவன் நாளை சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு சமூகம், ஒரு கூட்டம் போய் அவனை கூப்பிட்டு வந்து, நீ தாயா நம்ம ஜாதியோட பெருமையை காப்பாற்றினவன், நம்ம கெத்தை நிலநாட்டினவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த கிரீடத்தை வச்சு அவனை அப்படியே ஜெயிலேருந்து வரும்போது ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க. இந்த காட்சியெல்லாம், இந்த கேவலமான காட்சியெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த அவலம் சுர்ஜித்துக்கும் நடக்கக்கூடாது, வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. ஏன்னா இதை கொண்டாடுறவன் எவனுமே இந்த இடத்துக்கு வர்றதில்லை. அவன் வீட்டில் அவன் பிள்ளைய நல்லா தான் வச்சுருக்கான். இந்த சாதி மதம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜகவோட தலைவர்கள் பல பேர் வீட்டில் அவன் பிள்ளை இஸ்லாமியர் வீட்டில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவெல்லாம் தான் பிள்ளை நல்லா வாழணும்னு நினைக்கிறான். யார் இப்போ இந்த இங்கே கோயம்புத்தூரில் ஒரு சாமியார் இருக்கார், அவர் பேர் என்ன, ஜக்கி வாசுதேவ், ஜெகதீஷ் என்கின்ற ஜக்கி வாசுதேவ், அவர் புள்ள வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்காது, அது அமெரிக்காவில் இருக்கும், அது அமெரிக்காவில் படிக்கும். இங்கே இருக்கவன் பூரா அவர் ஆசிரமத்தில் போய் சேவகம் செய்வாங்க. இந்த கட்டமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இவன் யாருக்கு வேலை செய்கிறான், இவன் யாரை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த சாதிய மனநிலையிலிருந்து, இந்த உளவியலிருந்து வெளியில் வர முடியும். சமூகத்தில் சக மனிதனோடு அன்பாக, நட்பாக, உறவாக வாழணுன்னா சாதி என்கின்ற அந்த கேவலமான சிந்தனை, மதம் என்கின்ற அந்த உயர்வான மனநிலையிலேருந்து தூக்கி போட்டிங்கன்னா தான் நாளைய சமூகம் நல்ல சமூகமாக மலரும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நீங்கள் வரணுன்றதுக்காகத்தான் இந்த டிபேட்டை உங்கள் முன்னாடி நடத்தியிருக்காங்க. இதை பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவம் இருக்குது. இன்னும் ஒரே நாள்லே எல்லாத்தையும் பேசிட முடியாது. அப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தவங்க பேசுவாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சாதியை எப்படி பார்க்குறேன், எனக்கு அது சிரிப்பு தான் வரும். சாதியை பார்க்குறேன் நான்லாம் அடுத்த நிமிடம் எனக்கு சொந்தமில்லைன்னு நினச்சி வாழ்க்கையை நடத்துகிறேன். 5:30 மணிக்கு மேலே நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. அது நான் தெரியாது, இருந்தால் இருக்கலாம், இல்லைன்னா இல்லை. அந்த மனநிலையில் வாழ்க்கை பாதையை போய்கிட்டு இருக்கவேன். இதில் எனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கு. இப்போ என்ன, நான் அங்கே தான் தொடங்கினேன். இப்போ நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கேன், நான் இஸ்லாத்தை பின்பற்றுறேன், கடவுள் நம்பிக்கையை பின்பற்றுறேன். உங்கள் புள்ள ஒரு இந்து குடும்பத்தில் போய் நீங்கள் வந்து அல்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணை போய் காதலிச்சிருந்தா நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு 4 முட்டா போய் இதுக்கு கீழே கமெண்ட் போடுவான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்குன்னே ஒரு 4 முட்டா போயிருக்கான் வருவான். நிச்சயமாக நான் அந்த வேலை செய்ய மாட்டேன்டா. இது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இன்னொரு இஸ்லாமிய குடும்பத்தில் காதலித்து கல்யாணம் பண்ணான்னு எவனும் வெட்டி கொன்னதில்லை. இந்து சமூகத்தில் மட்டும்தான் இன்னொரு இந்துவை கொல்ல முடியுது. அல்லது ஒரு இஸ்லாமியன் இன்னொரு வீட்டில் போய் திருமணம் செஞ்சான்னு வெட்டி கொள்றதில்லை. அவனுக்கு வருத்தம் இருக்கலாம். ஒரு பெண்ணை வளர்த்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய உரிமை தாய் தகப்பனுக்கு இருக்குது. அவன் விருப்பப்படலாம். நான் விருப்பப்பட்டது போல் என் மகள் வாழணும், என் மகன் வாழணும்னு ஆசைப்படலாம். அது ஆசைப்படலாம், அவ்வளோதான். அது நடக்கலைன்னா அதை பொருந்திக்கிட்டு போயிடணும். அதுக்காக கொல்லுவீங்களா? இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பார்க்க முடியுமா? கொன்னதுனால என்ன கிடைச்சது உனக்கு? இப்போ சமூகம் கொண்டாடிடுமா? உனக்குன்னு அடுத்து இந்த அண்ணா விருது, பெரியார் விருதுலாம் கொடுத்துருவாங்களா வரிசையாக நிப்பாட்டி? என்ன செய்வே நீ?
ஒரு குலகார பட்டத்தை சுமந்துக்கிட்டு இருப்ப. அதனால் இதை புரிஞ்சுக்கணும். இந்த சாதிய மனநிலையிலேருந்து, இந்த கேவலமான சாதிய மனநிலை, கேவலமான சனாதன மனநிலையிலேருந்து வெளியில் வரணும். அதுதான் இந்த டிபேட்டுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன். அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பளித்த டிபேட்டுக்கும் தினேஷுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.